முருகன் அருளால் முடியாதது ஒன்றுமில்லை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனோட அருளால் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். இந்த மெசேஜ் பார்க்குறவங்கலாம் முருகனை நினச்சி ஓம் முருகான் டைப் பண்ணுங்கள். முருகனோட மெசேஜ் அருமையாக வந்திருக்கு. அறுபடை வீட்டில் ஒரு வீடான சுவாமி மலையோட முருகனோட அருள், பாலமுருகனோட அருள் ரொம்ப அருமையாக இருக்குது. பாலமுருகன் அவங்க அப்பாவான சிவனுக்கே ஓம் மந்திரத்தை சொல்லி கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. இது இங்கே நமக்கு என்ன மெசேஜ் முருகன் கொடுக்குறாரு அப்படின்னா, உங்களோட லைஃப்பில் ஒரு சின்ன வயசோட ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அது ஃபோனில் இருந்தாலும் சரி, நேரில் பிக்சராக இருந்தாலும் சரி, அதை நேரில் எடுத்து வச்சு அதை பாருங்கள். கொஞ்ச நேரம் அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களோட லைஃப்பில் அந்த டைம் பீரியடில் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டிருந்தீங்க, அதாவது உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஃபுட்டாக இருக்கலாம். நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது அந்த வயசில் ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு அப்படி அடம் பண்ணி அது வாங்கி சாப்பிடுவேன். இல்லை ஒரு சாக்லேட் சாப்பிட்றது பிடிக்கும், இல்லை கேசரி பிடிக்கும், பொங்கல் பிடிக்கும், எனக்கு அந்த கடையில் அந்த பொருள் சாப்பிட்றது பிடிக்கும், இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்ட இப்படி உட்காந்து பேசுறது பிடிக்கும், எங்கள் அப்பாட்ட இப்படி பேசுனது பிடிக்கும், இல்லை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், உங்களோட தாத்தா பாட்டியாக இருக்கலாம். ஸோ அந்த டைமோட நினைவுகளில் எது உங்களுக்கு டக்குன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக படுதோ மைண்டில், அதை இந்த வாரம் பண்ணுங்க. அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு இன்னும் பல மடங்கு ஹாப்பினஸை கொடுக்க போது. உங்களோட சின்ன வயசில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, நிறைய நல்லது உங்களை அறியாமலே பண்ணியிருக்கீங்க. இப்போ சில காலப்போக்கில் அதெல்லாம் மறைஞ்சு போன மாதிரி இருக்குது. சூழ்நிலைகள் உங்களை நிறைய மாற்றிருச்சு. உங்களோட குழந்தை பருவத்தை நீங்கள் கம்ப்ளீட்டாக மறந்துட்டீங்க. ஸோ பாலமுருகனோட அருள் இங்கே இருக்குது. குழந்தை பாக்கியம் உண்டாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. யாரெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு. ஸோ உங்களோட குழந்தை பருவத்தை இந்த டைம் பீரியட்ல செரிஷ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதை அழகா அடைவீங்க. அதே மாதிரி இப்போ குழந்தைங்கள்லாம் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்வாங்க, என்ன வேணுமோ அதை அப்படியே கேட்பாங்க. என்ன அவங்களுக்கு எதுவுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸே எங்கேயுமே இருக்காது. ஸோ ஒரு ஆறு எப்படி போகும், அதுக்கு எதுவும் கலர் இருக்காது, சைஸ் இருக்காது, ஷேப் இருக்காது, அது பாட்டுக்கு ஒரு கோ வித் த ஃப்ளோன்ட்டு அது பாட்டுக்கு கிடைச்ச இடத்துல போயிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி உங்களோட லைஃப்ல டிராவல் பண்ணுங்க. பாலமுருகன் கூடவே இருக்காரு, ஒவ்வொரு இடத்துலையும் உங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஓம் முருகா.